வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. இன்று இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டுவிட்டு நீ நல்லபடியாக உறங்கு. ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியான நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. யாரால் வரப்போகின்றது, அது உன் வாழ்க்கையில் என்னவாக மாறப்போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன் அப்பன் முருகன் இந்த இரவில் உன்னை தேடி வருகிறேன் என்றால், நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்கும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான். உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதற்காகத்தான். என்ன நடந்தது என்று எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, கந்தன் ஒரு வார்த்தையை சொல்லிவிடும் பொழுது அதை உன் மனதிற்குள் நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள். ஏனென்றால் அப்பன் உன்னை தேடி வருவது அத்தனை சுலபமான விஷயம் அல்ல. அப்படி நான் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருந்து விட்டால், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே புரிந்துவிடும். என் குழந்தையே, நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாய். கந்தன் இருப்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். கந்தனின் வேலும் மயிலும் உனக்கு பல நன்மைகளை எடுத்துச் சொல்கின்றது. அப்படியானால் இனி உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, தனக்கு தேவை என்றால் மட்டும் தரை இறங்கும் கழுகை போல இருக்க வேண்டும். எப்போதும் இறங்கி போனாயானால் உன்னை எளிதாக நினைத்து விடுவார்கள். இவர்களை நாம் எளிதாக நம் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணி விடுவார்கள். காலம் கனிந்து வரும் என்று எதிர்பார்க்காமல் எதை செய்தாலும் அதில் உன் உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவ முன்வராது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் இந்த வாழ்க்கையை நமக்கு மிக பெரிய விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்றுதான் நம்புகிறோம். ஆனால் சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களினுடைய செயல்முறைகள் நம்மை வாழ்க்கையில் மிகுந்த வேதனைப்படுத்தி விடுகின்றது. என் குழந்தையே, பெரிதாகவெல்லாம் நாம் அன்பு கொண்டவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நலமா என்ற ஒரு விசாரிப்பு, பத்திரமாக இரு எனும் ஒரு சிறிய அக்கறை, நான் இருக்கிறேன் எனும் ஒரு சிறிய ஆறுதல், இவ்வளவுதானே நாம் ஒருவரிடத்தில் எதிர்பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அன்பினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டால், அன்பில் நமக்கு எதற்கும் பெரிதாக தேவையில்லை என்பதனை உணர்ந்து கொண்டால், நிச்சயமாக அந்த அன்பினை நம்மால் உறுதியாக பெற முடியும் என்பதனை நம்பு. என் குழந்தையே, அப்பன் சொல்வது எல்லாம் உனக்கு புரிகிறதா? தனிமையான அமைதிதான் நீ யார் என்று உனக்கு அறிமுகம் செய்யும். தனிமையில் இருக்கிறோமே, நமக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி ஒருபோதும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. அதனால் எதுவானாலும் சரி என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு, இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால், நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். கந்தனிருந்து உன் வாழ்க்கையில் நடத்துவதை உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். புன்னகையும் பொருளற்று போகும். எப்பொழுது தெரியுமா? உன்னுடைய புன்னகைக்கான அர்த்தத்தை புரியாதவர்களிடத்தில் அது அர்த்தமற்றதாகத்தான் போய்விடும் அல்லவா? அதனால் யாரிடத்தில் எந்த உணர்வுகளை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். நிராகரிக்கின்ற இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதுதான் சிறந்த பதிலடியாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, இனி என்னவானாலும் ஏதுவானாலும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உலகில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா?
நாம் இந்த உலகத்தில் எச்சரிக்கையாக பழகக்கூடிய உயிரினங்களில் முதன்மையானது இந்த மனிதன்தான். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சட்டென்று இவர்களிடத்தில் சொல்லிவிடவும் முடியாது, இவர்கள் முன்னிலையில் உடைத்து விடவும் முடியாது. எதுவானாலும் இவர்கள் எதுபோன்று நடந்து கொள்வார்கள், எப்பேற்பட்ட எண்ணங்களை வெளிப்படுத்துவார்கள் என்பதனை நம்மால் சரியாக தெரிவித்துவிட முடியாது. அதனால் என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ சரியாக தெரிந்து கொள்ள பழகு. கந்தன் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை மிக பெரிய தெளிவுக்கு ஆளாக்கி நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் நான் சொல்வது போல இந்த மனிதர்களை பற்றிய அவரவர் குணங்களை பற்றிய சிறு புரிதல் உனக்குள் இருந்து விட்டால் போதுமே, நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக மீட்டெடுத்து விடுவாய். இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக நிச்சயமாக நீ நிலைநிறுத்தி வைத்து விடுவாய். இனி எவ்வளவு நடக்கட்டும், எவ்வளவோ இன்னல்கள் நடக்கட்டும், இதையெல்லாம் உன்னை தாண்டி நிச்சயமாக வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கந்தன் இதனை சாதாரணமாக சொல்லவில்லை. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கின்ற உண்மைகளை என்னவென்று அறிந்துதான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் என்ன விஷயம் நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டுதான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிலையில்லை என்ற ஒரு எண்ணம் ஒருவருக்குள் வரும்பொழுது அதன் பிறகு நாம் எதற்கும் போராடி எந்த பலனும் இல்லை. நமக்குள் இருக்கின்ற நம்பிக்கை உறுதியாக இருந்தால்தான் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நமக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நம்மிடத்தில் உறுதியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இனி என்னவாக இருக்கட்டும், ஏதுவாக இருக்கட்டும், நாமாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். அடுத்தவர்களைப் போல வாழ நினைக்காதே. எப்பொழுதுமே உன்னைப் போல நீ வாழ பழகிக்கொள். எப்பொழுதுமே நீயாக இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி அத்தனை விஷயங்களும் ஒரு சேர உன்னை வந்து தழுவும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி இந்த கந்தன் இருக்கிறான் என்பது உன்னுடைய மனதிற்குள் நல்ல புரிதலாக இருக்கும் பொழுது எதுவானாலும் உன்னை வந்து சேரும் நேரம் வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, அப்பன் சொல்லும் பொழுது இந்த மனிதர்களை பற்றிய எண்ணங்கள் உனக்குள் நிச்சயமாக தெளிவில் இருக்கட்டும். நான் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் உணர வைப்பேன். இந்த மனிதர்களை பற்றி நான் நிச்சயமாக உனக்கு புரிய வைப்பேன். இவர்களுக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் என்னவென்று நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். இவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை எந்த அளவில் காயப்படுத்தும் என்பதனையும் நான் உனக்கு உணர்த்துவேன். எதுவானாலும் இதை தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் உன்னால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை பெற முடியும் என்பதனை நீ நம்பு. இனிமேலும் எல்லாவற்றையும் கடந்துவிட்ட உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நீ தயாராகிவிடு. உன்னோடு இருக்கின்ற நாள் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தட்டும். உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் வரை இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் வேறு எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை நீ துன்பப்பட மாட்டாய். வேறு எந்த விஷயத்திற்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ இழக்க மாட்டாய். என்னாலும் இந்த கந்தனின் வருகை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த கந்தனின் வருகை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். எப்பொழுதும் போல உனக்கான நிறைவான விஷயங்களை எல்லாம் இவை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. நம்மை தேடி வருவது ஒவ்வொன்றும் நம்மை வாழ வைக்கும் என்பதனை நம்பு. நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நமக்கு பேரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள பழகு. இனி என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த கந்தன் இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் நிச்சயமாக இருக்கட்டும். உன்னை தேடி வந்து நான் தருவதையெல்லாம் நீ உணர்ந்து கொள். கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு சீரும் சிறப்புமாக மாறும். வெள்ளிக்கிழமையின் இரவானது சஷ்டியின் இரவாக உனக்கு கிடைக்கும். நான் நாளைய இரவே உன் இல்லத்திற்கு வந்து விடுவேன். சஷ்டியின் விடியல், அதாவது சனிக்கிழமையினுடைய விடியலில்
உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்று நாளைய இரவில் நீ உறுதியாக என் முன்னால் சொல்லிவிட்டால் அடுத்த நாள் காலையில் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.